டாக் டு இப்போ ஒரு ஸ்பேஸில் இருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் மை ரியல் பர்சனல் ஸ்பேஸ். மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில் வந்தால் மட்டும்தான் என்னால் என்னை ரீசென்டரே பண்ண முடியும். இந்த மொட்டை மாடி நான் பார்க்கணுன்னு நினைக்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அடைஞ்ச மாதிரி ஃபீலிங்கை போக வச்சுட்டு சுற்றி குட்டி 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 சத்தம் கேட்டுட்டு லைஃப் நம்ம 4 செவத்துக்குள்ளே நம்ம பார்க்குறதோ நம்ம யோசித்து வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு லைனில் ஓடிட்டே இருக்கோம் இல்லையா, வித்தவுட் லுக்கிங் அபவுட் எனி அதர் திங். அப்படி இருக்கும்போது மாடிக்கு இந்த மாதிரி நான் வரும்போது இந்த மரம், இந்த செடி, அடி நைட்டில் கூட மேகம் இருக்கும், அழகாக தெரியும் போது அதை பார்த்துட்டே, மேகம் இருக்குல்ல, வானம், இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்த மரம் அப்படியே சாயில் தெரியும். என் தெரு மாறினது, பில்டிங்காக மாறினது, 3 தெரு தள்ளி இருக்க கடை தெரிஞ்சது இப்போ பக்கத்து வீடு பில்டிங்கில் மறைஞ்சிருக்கு. நெய்பர்ஸ் மாறிட்டாங்க, பக்கத்து வீடு பக்கத்து ஃப்ளாட்டாக மாறிச்சு, அதெல்லாம் மாறிச்சு. எங்கள் வீடே ஹைட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பழைய வீடு, கொஞ்சம் தள்ளி போனால் பக்கத்தில் இருக்க கோயிலில் ஃபங்க்ஷன்னா இங்கேருந்து எட்டி பார்த்தா போதும், இப்போ சத்தம் கூட கேட்காது. அப்படி மாறின விஷயம். மாறாத எங்கள் வீட்டு வேப்ப மரம், தேக்கு மரம், அது பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக் போஸ்ட், எங்கள் தாத்தா வீட்டு மாடியில் இருக்க தண்ணி டேங்க், எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்க தண்ணி டேங்க், அதில் இருக்க என்னோட ஒரு 30 விதமான நேம், இது மாதிரி எல்லாமே இதுவும் இருந்துச்சு லைஃப்பில். இது தாண்டியும் இருக்குது லைஃப்பில். வானம் பார்த்தா அப்படியே இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நமக்கு இது மட்டும்தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகமே வரும். இந்த மொட்டை மாடிக்கு வந்தால் இந்த டவுனாக இருக்கும் போதோ, லைட்டாக மனசிட்டு பேசணும் போதோ, ரொம்ப அழுதுதோ, யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமோ திருட்டு பேச்சோ எல்லாமே இந்த மொட்டை மாடி தான். இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாடியில் சும்மாவே ஆடுவேன், இல்லை சும்மாவே ஏதாவது கதை பேசுவேன். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினச்சி கதை பேசுவேன். சம்டைம்ஸ் கற்பனையாக ஒரு லைஃப்பு நினச்சி இங்கே இப்படி பண்ணுவோம், இந்த இடத்துல அப்படி பண்ணுவோன்னு பேசுவேன். என் பில்லோ, என் பெட்டு, என் மொட்டை மாடி, என் லைஃப்பில் யாருக்குமே தெரியாத நிறைய கதை பார்த்துருக்கு. சம்டைம்ஸ் என் வீட்டு கண்ணாடி கூட நிறைய பேசுவேன். இட் இஸ் சீன் மை வர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். என் கூடவே இருந்துச்சு. நான் லிவிங் திங்ஸாக இருக்கிறதுல ஒரு குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்ல, ஆனால் இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் மாடிக்கு வந்தேன். என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா, என்னால் ஏன் நான் ஆசைப்படுறத பண்ணவே முடியல. ஆசைப்படுறத பண்ணணும் இல்லையா, நினைக்கிறேன், பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பண்ண முடியல. ஒரு நாள் தாண்டோனே நாளைக்கு, ஒரு நாள் தாண்டோனே நாளைக்கு, அந்த நாள் முடிஞ்சு தூங்கும் போதில்ல ஒரு நாளே போயிடுச்சு. இப்படி நான் ஒரு நாளாக தள்ளி போய் எத்தனையோ நாள் எனக்கு தேவையானதோ என் லைஃப்பில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்காதையோ என்னால் பண்ணவே போக முடியுது. எனக்கு சின்ன சின்ன விஷயமா அது அப்படியே ப்ளூஸ் அவுட் ஆகுது.
எனக்கு சரியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. காலையில் டைம்க்கு எஞ்சிக்கணும், படிக்கணும், ஒர்க் பண்ணணும், நான் கரெக்டாக சாப்பிடணும், ஹெல்த் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஆசைப்படுற மாதிரி இருக்குது. அண்ட் இது யாரும் நோ ஒன் இஸ் ஸ்டாப்பிங் மீ, யாரும் பண்ணதை சொல்ல எதுவுமே இல்லை. ஆனால் என்னால் அது பண்ண முடியல. இது என்னன்னு எனக்கு புரியல, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. லைக் நான் நினச்சா பண்ணலாம், நான் நினைக்கிறேன், ஈவன் ஆசைப்படுறேன். ஆனால் அந்த மொமெண்ட்டில் பண்ண மாட்டேறேன். நைட் நினைப்ப காலைல எழுந்திரிக்கணும், காலைல எழுந்திரிக்கல, காலைல எழுந்திரிச்ச டைமில் இருக்கிற டைமில் படிக்கிறது இல்லை. ஓகே, டைமுக்கு பங்க்சுவல் ஆஃபீஸ் போக முடியல. ஆஃபீஸில் போய் ஆஃபீஸில் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஆஃபீஸ் போகும்போது சரியாக படிக்கலன்ற தாட். ஹெல்த்தியாக சாப்பிடணும் போது சாப்பிட்றேன், பட் இந்த ஃபுட் கிரேவிங் அது சாப்பிட்றது. ஈவினிங் வரும்போது ப்ராப்பராக கோயில் எதாவது போகணும், இல்லை லைக் ஏதாவது என்ன எஃபிஷியன்ட்டாக பண்ணுவோம், ஆசைப்படுறது பண்ணுவோம். வீட்டுக்கு வந்தோடனே முதுகு வலிக்குது, தூங்கு, படு, ஃபோன் கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம்ன்றது யூ ஒன்ட் பிலீவ், நான் நிஜமாலே 10 minutes யோசிப்பேன். சாலிட் 2 hours. இது அடிக்ஷனாக தெரியல, பட் ஐம் த ஒன் ஹூஸ் டேக்கிங் த ஃபோனு. படிக்கிறேன்னா படிக்கிறேன், ஆனால் நான் நல்லா படிப்பேன். ஐயோ, இது செகண்ட் டாக்கு இப்படி லைட்டாக கல்ல தண்ணியோடு பேசுறதே லைக் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஐ வாண்ட் டு பி ரியல். எனக்கு என்ன பேசுறது என்னெல்லாம் தெரியல. நான் நிஜமாவே ரொம்ப நல்லா படிப்பேன், ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. பீப்புள் யூஸ் டு சே. ஆனால் நான் படிக்கவும் முடியல. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதா, என்ன மிஸ் ஆகுது? தொட்டதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ரொம்ப சைல்டு என்னோட சின்ன வயசுல தொட்டதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அது யாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, என்னோட பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நடக்கும். லேட்லி லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, மினிமமாக ஒன்று பண்ணுவேன். நான் அதுவே பண்ணாத மாதிரி இருக்குது. பண்ணணும்னு ஆசைப்படுறதும் நான் தான், பண்ணாமல் இருக்கிறதும் நான் தான். இதில் என்னன்னா கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டாகவும் இருக்க மாட்டேங்கிறேன் நான் நினைக்கிறேன்ல. ஓகே, கரெக்டாக இல்லைன்னா அதர் திங்ஸ் ஐம் டூயிங்கில் மிஸ்டேக்காக பண்ணுறது, அதெல்லாம் பிடிச்சி ஆசையாக தானே பண்ணுறேன். அதுலேயாவது ஒரு திருப்தியாக பண்ணால் அட்லீஸ்ட் ஜாலியாக இருக்கலாம். பிடிச்ச விஷயத்துலையும் திருப்தி இல்லை, அண்ட் கரெக்டான விஷயமும் பண்ணுறது இல்லை. நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் போத் தி திங்ஸ். ஆனால் நாள் பாட்டு கடந்துக்கிட்டே இருக்குது. விடணும். இது என்னால் இந்த ரீசென்டரிங் த பர்சனல் ஸ்பேஸ் இல்லையா, ரீசென்டரிங் ஒரு பர்சனாவோ சம்திங் இஸ் ஃப்ளோயிங். எதை நோக்கி ஃப்ளோ ஆகுது, என்ன கோலுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஒரு டுவர்ட்ஸ் அ கோல்னா அது கரெக்டாக பண்ணுறேன்னா ஓகே, தப்பாக பண்ணுறதுனால வர கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணும். நோ, இது எப்படி ரீசென்டர் பண்ணுறதுன்னு தெரில. டு பி கரெக்ட்னோ எனக்கே அவ்வளோ டஃப்பாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறதுல எனக்கே அவ்வளோ கஷ்டம். டு பி ப்ராப்பர், டு பி டிசிப்ளின். டைமிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காலை எழுந்துக்கிறது கூட, நைட்டு தூங்குகிற டைமிங், ப்ராப்பராக காலை எழுந்துக்கிற டைமிங் எனக்கு மட்டும்தான் அப்படி இல்லை இல்லையா, எல்லாருக்கும் இருக்கும். பட் நோ, தேர் இஸ் லைக் ஓகேன்னு எல்லாருக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்டில் எப்போ நான் கரெக்டாக பண்ண போகிறேன்னு தெரியல.
ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணுறதுக்கு ஆசை தான் பண்ணுறேன்னா அப்போ நான் கரெக்டாக தானே பண்ணணும். ஆனால் அது கரெக்டாக பண்ணவே மாட்டேறேன். நான் ஒரு சிப்ளிங்காவோ பேரண்ட்டாவோ ஃப்ரெண்டாவோ இருந்தால் என்ன அவ்வளோ குறை சொல்வேன். நான் அந்தளவுக்கு எல்லாமே தப்பாக இருக்குது. ஒன்று கூட எனக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே பண்ணலைன்னு போது யாரை கொஷின் பண்ணுறது, யாரை குறை சொல்கிறது, என்ன சேஞ்ச் பண்ணணும். நான் தான் சேஞ்ச் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா என்னை சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது எனக்கு அப்படியே ரியலைஸ் ஆகுது. ஐம் அ பர்சன், ஒருத்தவங்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஐம் வெரி வர்ஸ்ட் அட் சேஞ்சிங் மை செல்ஃப். நான் என்னை மாற்றுறதுன்றது நான் எதுவுமே என்னை மாற்றிக்கவே மாட்டேன். அட்ஜஸ்டிங் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் மாறணும், இல்லை அதில் ஸ்டபனாக இருக்கணும்னா ஒரு நல்ல விஷயம், எனக்கே நல்ல விஷயம் பண்ணுறதுக்கே மாறுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னை ஒரு ப்ராப்பராக மாற்றுறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல. ஈவன் தோ நம்மளால் வெளிப்படையாக இருக்கட்டும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னால் இதை மாற்றிக்க முடியல, இல்லை ஐம் டூயிங் ராங் அப்படின்னு. ஆனால் எனக்கு மாற்றிக்கணும்னு ஆசை இருக்குது, மாற்றிக்க மாட்டேன். என்னன்னா ஐ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் அதர் பீப்புள். அவங்க இப்படி சரியாக இருக்கணுன்றதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல முடியுது. என்னால் என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னோட நல்லதுக்கு கூட என்னை மாற்றிக்க முடியல. அவ்வளோ நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன். இதெல்லாம் இது யார் பண்ண முடியும்னா நான் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணணும் தெரியல, எப்படி என்னை நான் மாற்றிக்கணும்னு எனக்கு தெரியல. என்கிட்ட அட்வைஸ் சொன்னால் சீரியஸாக ஐ ஹவ் வெரி குட் பீப்புள் இன் மை லைஃப், சூப்பராக அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படிலாம் ட்ரை பண்ணுன்னு. அந்த மனசுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸோ மாறுறது ஒரு ஸ்டர்டியாக இல்லை. இது என்ன மாதிரி ஃபேஸ் ஆஃப் லைஃப்னே சொல்ல முடியல. ஐ ஹாவ் எவ்ரிதிங் ஃபார் மீ, எனக்குன்னு ஐ கேன் டூ எனிதிங். ஆனால் எதுவுமே எனக்கு என்ன தேவையோ என்னால் பண்ணிக்க முடியல, எனக்கு என்ன ஆசையோ அதை பண்ணிக்க முடியல. அது யார் பண்ண முடியும்னு கேட்டால் நான் தான் பண்ண முடியும், ஆனால் நான் தான் பண்ண மாட்டேறேன். ஹூம் டு பிளேம், யாரை கேள்வி கேட்குறது? நான் கண்ணாடி பார்த்து என்னையே நான் திட்டுறதுல என்ன பிரயோஜனமாக இருக்கும்? ஹேவ் டு சேஞ்சில். ஆனால் சோம்பேறித்தனம் கொஞ்சம் சொல்லுவாங்க, அது இவ்வளோ வெனமஸா உடம்புல ஊறுமா, இவ்வளோ இதுவா, எனக்கே இது தடையாக வருமான்னு எனக்கு தெரியல. அதுதான் நானும் தெரியல. ஒருத்தவங்க நீ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க மாட்டேன்னா நிறைய பேரை நான் சொல்லியிருக்கேன். பீயிங் வெரி ஸ்டேபிள் இஸ் வெரி ராங். கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் மற்ற விஷயம்லாம் பண்ணுவேன். அது எனக்கு தேவையான எந்த விஷயத்துலையுமே நான் ஃப்ளெக்சிபிள் ஆகலை. மற்றவங்களுக்குலாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்கேன். ஐ ஒன்ட் பிளேம் மீ லைக் தட், சச் அ கைண்ட் ஆஃப் பர்சன். ஆனால் எனக்கு தேவையான விஷயத்துக்கு ஒரு 4 விஷயம் மாற்றிக்கணும்னு இருக்குது. அந்த 4 விஷயம் ரொம்ப வருஷமாக என்னால் மாற்றிக்கவே முடியல. பங்க்சுவாலிட்டி, ஹெல்தி ஈட்டிங், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், சூப்பர் டூப்பராக டாப்பு டூப்புன்னு படிப்பேன். அவ்வளோ இதுவாக படிப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆசையாக படிப்பேன். இப்போ எதுவும் கடமைக்கு படிக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் திருட்டுத்தனமாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ. இந்த 4 விஷயம் பண்ணனா என்னை சுற்றி இருக்கவங்க ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், லைஃப் சூப்பர் டூப்பர், இவ்வளோதான். ஆனால் இவ்வளோ கூட பண்ண முடியாமல் ஒரு பேசிக் திங் கூட லைஃப்பில் மாற்றிக்காமல் எனக்கு ஏதோ பெஸ்ட்டாக நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் இதுவும் இருக்குது.
லைஃப்பில் எல்லாருக்கும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும். பட் நான் இன்னைக்கு என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, எனக்கு இருக்க லைஃப்பில் பெரிய பிரச்சனை என்னன்னு ரொம்ப ரியலைஸ் பண்ணது, என் லைஃப்பில் எனக்கு பிரச்சனை நான் தான். என் லைஃப்க்கு இருக்க என்ன பிரச்சனை, நம்ம லைஃப்பில் ஏன் இப்படி நடக்கல, நிறைய விஷயம் யோசிப்போம் இல்லையா, எல்லாருமே யோசிப்போம்ல, நான் தான் உலகத்தை கஷ்டப்படுறேன் அந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி யோசிச்சோம், நான் தான் எனக்கு த பெஸ்ட்டு எதிரி அப்படி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு லைஃப்பில் அதுதான் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் கரெக்டுங்கிற, இதுதான் இன்னைக்கு லைஃபோட டேக்கவே நினைக்கிறேன். உலகத்தில் நமக்கு எதாவது லைஃப்பில் பிரச்சனை வரும்னா, we are our biggest enemy. நம்மளுக்கு எதுவுமே நமக்கு தப்பாக பண்ணலனாவே பாதி பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ. இன்னைக்கு ஒரு டேக்அவே பண்ணுவேன்னு இதுவும் டேபிளாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். இந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயம் நான் ஒழுங்காக பண்ணால் 2 இயர்ஸில் 2 to 3 இயர்ஸில் முடிஞ்சிடும். படிக்கிறது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்லா தூங்குறது, பங்க்சுவலாக இருக்குது. இது நான் ஸ்டேபிளாக ஒரு 3 இயர்ஸ் எப்போ தேவையோ பங்க்சுவலாக, எப்போ தேவையோ கரெக்டாக, அந்த அட்லீஸ்ட் நான் ஒரு 3 இயர்ஸ் பண்ணிட்டேன்னா, 3 இயர்ஸ் ரொம்ப 3 இயர்ஸ் கூட வேண்டாம், I would say like 1.5 years from now, 2027 31st December வரைக்கும் நான் பண்ணுற வரைக்கும் நான் என்னை சுற்றி இருக்க யாரையும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். I will never pinpoint anyone's mistake. I will never correct anyone. எதுவும் சொல்ல மாட்டேன். சின்னதாக கூட ஒருத்தங்களை பற்றி கமெண்ட் பண்ண மாட்டேன். ஹியூமன் ரிலேஷன்ஸ், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ரொம்ப பேசுவேன், கிளாஸ் எடுப்பேன். I'm not going to do that. நாளைக்கே மாற வேணான்னு தெரியல. இல்லை வேறு நாளைக்குன்னு சொல்லும் போதே நாளைக்கு சண்டே ஜாலி டே அப்படி தான் மைண்டு போகுது. பார்ப்போமே, சண்டே பண்ணால் என்ன நல்ல விஷயத்த யூ வில் ஹாவ் யுவர் ஆம்பிள் டைம்னு யோசிக்கவே தோணல. இப்படி தான் அல்ப விஷயத்துக்கு பண்ணுவேன். பார்ப்போம், இதுக்கு ஏதாவது ப்ரோக்ரஸ் நடக்குதா, ஏதாவது நல்லபடியாக பண்ணுறோமா, திருப்பி வந்து சொல்லுவேன்ல. அதுக்குள்ளே யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஒன்று இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபரோ அந்த சப்ஸ்கிரைபர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, தெரியல, ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். கொஞ்சம் டப்புன்னு ஒரு 10 drops தண்ணி வேறு நல்லா பேசிட்டேன். பிரச்சனை என்னென்னு பேச கண்டுபிடிச்சிருவேன். இதே மாதிரி தான். ஓகே சரி, இன்னைக்கு நைட்டாவது ஷுட் டைமிங் தூங்குறான்னு பார்ப்போம். இப்போ என்ன டைம், இதுவே கொஞ்சம் டைம் ஆகுது. நான் இதை பேசினதை இன்றைக்கே முடிஞ்சால் போடுறேன், இல்லைன்னா பார்ப்போம். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்குது. இது என்னோட கொஞ்சம் நாளைக்கு இப்படி எமோஷனல் ஸ்பேஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க. பாய்.